வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகை. கனரக வாகனங்கள் பெருநகர எல்லைக்குள் வர அனுமதி இல்லை. நாட்டின் நீண்ட கால வளர்ச்சியை நிலைநிறுத்திக் கொள்ள புதிய சீர்திருத்தங்கள் தேவை. பட்ஜெட் பதிலுரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை நிரூபிக்காவிட்டால் அரசியலை விட்டு விலக தயாரா? அமித்ஷாவுக்கு மமதா பானர்ஜி சவால். அசூர வேகத்தில் உயரும் பெட்ரோல் டீசல் விலை. அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் அபாயம். மத்திய பாரதிய ஜனதா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இரண்டாவது முறையாக கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி தொடக்கம். முதல் தவணை பெற்றவர்களுக்கு 28 நாள் இடைவேளைக்கு பிறகு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு. அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு கழக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் கடும் கண்டனம். அதிகார போதைக்கு தக்க பதிலடி தரப்படும் என்றும் எச்சரிக்கை. தரம் தாழ்ந்து தரக்குறைவாக பேசி வரும் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு வலுக்கும் கண்டனம். அமைச்சரை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் போராட்டம் வெடிக்கும் எனவும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையையொட்டி நாளை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 7:50 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்பட்டு 10:35 மணிக்கு சென்னை வருகிறார். சாலை மார்க்கமாக காலை 11:15 மணிக்கு நேரு விளையாட்டு அரங்கம் செல்லும் அவர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மெட்ரோ ரயில் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையில் 3 மணி நேர பயணத்தை முடித்துக் கொண்டு பிற்பகல் 1:35 மணிக்கு கேரளா புறப்படுகிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் போலீசார் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டுள்ளனர். விழா நடைபெறும் பகுதியில் 4 அடுக்கு பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டுள்ளது. 6000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். பிரதமர் வரும் வழித்தடங்களில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே பிரதமர் வருகையையொட்டி நாளை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கனரக மற்றும் சரக்கு வாகனங்கள் சென்னை பெருநகர எல்லைக்குள் வர அனுமதி இல்லை என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் நீண்ட கால வளர்ச்சியை நிலைநிறுத்திக் கொள்ள புதிய சீர்திருத்தங்கள் தேவை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்ட அமர்வு கடந்த 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. கடந்த 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்ட அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது. மாநிலங்களவை நேற்றே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மக்களவை இன்று நிறைவடைகிறது. மக்களவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார். இந்தியா தற்சார்பு பாதையை நோக்கி செல்ல மத்திய பட்ஜெட் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கான ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் சுகாதார ஆராய்ச்சிக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கொரோனா போன்ற சவாலான சூழ்நிலைகள் இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சியை தடுக்கவில்லை என்றும் நாட்டின் நீண்டகால வளர்ச்சியை நிலைநிறுத்திக் கொள்ள புதிய சீர்திருத்தங்கள் தேவை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார்.
தன்னிலை மறந்து பேசி வரும் சி.வி. சண்முகத்திற்கு காலம் தகுந்த பதில் சொல்லும் என திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பொன் ராஜா தெரிவித்துள்ளார். பொன்னேரியில் பேட்டியளித்த அவர், திமுகவுடன் இணக்கமாக இருந்ததால் மாண்புமிகு அம்மா அவர்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சி.வி. சண்முகத்திற்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி அளித்த தியாக தலைவி சின்னம்மாவையும் அதற்கு பரிந்துரைத்த கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனையும் மறந்துவிட்டு தன்னிலை மறந்து பேசி வருவதாக விமர்சித்தார். தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக இவருக்கு சின்னம்மா தான் பதவியை வழங்கினார்கள். சட்ட அமைச்சராக சின்னம்மா தான் பதவியை வழங்கினார்கள். இதற்கு அண்ணன் டிடிவி தான் பரிந்துரை செய்தார்கள். இதையெல்லாம் தன்னிலையை மறந்து இன்றைக்கு சி.வி. சண்முகம் இன்றைக்கு உளறிக் கொண்டிருக்கின்றார். தரம் தாழ்ந்து மட்டுமல்ல, நிதானமற்று பேசும் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் ஆகியோர் பொது மேடைகளில் பேச்சை குறைத்து நாவடக்கத்தோடு பேச வேண்டுமென கழக மீனவர் அணி செயலாளர் டி. ஆறுமுகம் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை எண்ணூரில் பேட்டியளித்த அவர், அமைச்சர்கள் நாவடக்கத்துடன் பேசவில்லை என்றால் கடுமையான விளைவுகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். தமிழக மக்களையும் தலைகுனிய செய்கின்ற வகையில் இப்படிப்பட்டவர்களை நாம் அமைச்சர்களாக தேர்ந்தெடுத்தோமா என்று பேசுகின்ற ஒரு சூழல் மக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். யாரால் நாம் வளர்ந்தோம், யாரால் நாம் அமைச்சர்களானோம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் இருக்குமேயானால் வருகின்ற காலங்களில் தங்களுடைய பேச்சை குறைத்து கொண்டு தங்களுடைய பணியை ஆற்ற வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழக மக்கள் இவர்களுடைய செயல்பாடு என்ன என்பதை அறிந்து இவர்களை புறக்கணிப்பார்கள் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் சாதி மோதலை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசி வருவதாகவும், எனவே அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் PMD மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் திரு இசக்கி ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சி.வி. சண்முகத்தை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சில அமைச்சர்கள் வரம்பு மீறி ஊடகங்களில் பேட்டி அளிக்கும் போது வரம்பு மீறி பேசுகின்றனர். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் சாதிய மோதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நோக்கத்தினால சி.வி. சண்முகம் அவர்கள் பொதுமக்களிடம் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிடணும், அந்த கண்ணியத்தன்மை கூட தெரியாத இந்த அமைச்சர் சி.வி. சண்முகத்தை ஆளுநர் உடனடியாக மந்திரி பதவியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யணும். அவரை அமைச்சர் சி.வி. சண்முகம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு எதிராக அவதூறான தகவலை பரப்புவதாகவும், இதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வீரகுல தமிழர் படையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு கீழை பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் சி.வி. சண்முகம் செயல்படுவதாகவும், எனவே அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்கள் நேற்றைய ஒரு பேட்டியிலே மிகவும் தரங்கட்ட முறையிலே 2 சமுதாயங்களுக்கு இடையில் பகையை மூட்டிவிடும் விதமாக பேசியுள்ளார். இதை வீரகுல தமிழர் படையின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசினுடைய அந்த மக்கள் விரோத அரசினுடைய செயல்பாடுகளை மறைப்பதற்காகவும், இவருடைய துரோக அரசை மறைப்பதற்காகவும், இதை மக்களிடத்தில் திசை திருப்புவதற்காகவும் திட்டமிட்ட பேச்சாகவே சி.வி. சண்முகம் அவர்களுடைய பேச்சை நாம் பார்க்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். உடனடியாக தமிழக அரசு, தமிழக ஆளுநர் அவர்கள் அவருடைய பதவியை உடனடியாக பதவியிலிருந்து அவரை விலக்க வேண்டும். ஈரோடு வ.உ.சி. மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயம் 1 கிலோ 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் வெங்காயத்தை வாங்க தயக்கம் காட்டுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வெங்காயத்தை பதுக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
போன வாரம் வரைக்கும் வெங்காயம் 30 ரூபா 35 ரூபா மட்டும் தான் வித்துட்டு இருந்தது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் வெங்காயம் கிலோவுக்கு 140 ரூபா 150 ரூபா வரைக்கும் வெங்காயம் விற்கிது இந்த வாரம் வரைக்குமே. இதனால் என்ன காரணம் கேட்டால் வெளியூர்லேருந்து வர வெங்காயம்லாம் ஸ்டாக் பண்ணி நிறுத்திக்கிட்டாங்க விவசாய போராட்டத்தினால. அதனால் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் ரொம்ப மந்தமாக இருக்குது. ஒன்றும் வியாபாரம் நாங்கள் நினச்ச மாதிரி வியாபாரம் விற்க மாட்டேங்குது. இதுக்கு எதை பார்த்து விவசாயிகளாகட்டும் யாராகட்டும் மக்களுக்கு நல்லா விலை கம்மியாக கொடுக்குற மாதிரி வெங்காயம் பார்த்து கொஞ்சம் நல்லதாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காய விலை தான் அதிகமாக இருக்குது, ரொம்ப கூடுதலாக. போன வாரம் 70 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் இந்த வாரம் 130 ரூபா 140 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அரசாங்கம் தான் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணணும், அதை செயல்படுத்தணும் எடுத்து. சென்னை கொருக்குப்பேட்டையில் குடும்ப தகராறு காரணமாக தனது 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அவர்களது தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் வசித்து வந்த ஏசி மெக்கானிக் வினோத்குமாருக்கும் அவரது மனைவி கவிதாவுக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கவிதா பொன்னேரியில் உள்ள அவரது தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான வினோத்குமார் பொன்னேரிக்கு சென்று தனது 2 மகன்களையும் கொருக்குப்பேட்டை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். இன்று காலை வெகு நேரமாகியும் வீட்டின் கதவுகள் திறக்கப்படாததால் அருகில் இருந்தவர்கள் அதை உடைத்து பார்த்தபோது 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் வினோத்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்கே நகர் போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே டெங்கு காய்ச்சலால் 8 வயது சிறுமி பலியான சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் குருசாமிபுரத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது 8 வயது மகள் பத்ம ரோகிணிக்கு கடந்த சில நாட்களுக்காக காய்ச்சல் இருந்ததை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். காய்ச்சல் குறையாததால் மேல் சிகிச்சைக்காக தென்காசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்றார். பின்னர் நெல்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுவதை அடுத்து சுகாதார பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் தலை தூக்கியுள்ளதால் பொதுமக்களிடையே பெரும் அச்சமடைந்துள்ளனர். தர்மபுரியில் முதன்முறையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகளுடன் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். தர்மபுரி மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதிக்க வேண்டுமென இளைஞர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அரசு அனுமதி வழங்கியது. இதனையடுத்து தர்மபுரி அருகே பொன்னாகரம் செல்லும் சாலையில் உள்ள சோகத்தூரில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி SP கார்த்திகா தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. 300க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். செல்வம் மாளிகை வாங்கி ஒரு தங்க காயின் போட்டியின் முதல் சுற்றில் காளையை அடக்க முயன்ற 6 பேர் காயங்களுடன் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரவேஷ் குமார் தலைமையில் 900 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட 5 மாநிலங்களுக்கு மத்திய அரசு 3113 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதில் புரவி மற்றும் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 287 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட தமிழகம், ஆந்திரா, பீகார், புதுச்சேரி, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகையாக 3113 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது.
இதில் தமிழகத்திற்கு நிவர் புயல் பாதிப்புக்கு 63 கோடியே 14 லட்சம் ரூபாயும், புரெவி புயல் பாதிப்புக்கு 223 கோடியே 77 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு 9 கோடியே 91 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவிற்கு 280 கோடியே 78 லட்சமும், பீகாருக்கு 1255 கோடியே 27 லட்சமும், மத்திய பிரதேசத்திற்கு 1280 கோடியே 18 லட்சமும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த 395 ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறந்த வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் பயிற்சி முடித்த 395 இளம் வீரர்களின் உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அவர்கள் பகவத்கீதை, பைபிள், குரான் ஆகியவற்றின் மீதும் தேசிய கொடி மீதும் உப்பை உட்கொண்டு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராணுவ இசைக்கு ஏற்ப ரெஜிமெண்ட் கொடி மற்றும் தேசிய கொடி கம்பீர அணிவகுப்பு நடைபெற்றது. இதன் பின்னர் ராணுவ வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். சிறந்த வீரர்கள் 8 பேருக்கு பிரிகேடியர் ராஜேஸ்வர சிங் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். சிறப்பாக பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களின் பெற்றோர் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. பயிற்சியை நிறைவு செய்த இளம் வீரர்கள் ராணுவத்தில் பணிபுரிய எல்லைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மத்திய பாரதிய ஜனதா அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், மத்திய அரசின் அனைத்து தீங்கான திட்டங்களுக்கும் தமிழக அரசு ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆளும் கட்சியினர் பயன்பெறுவதற்காக மட்டுமே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், 2016ஆம் ஆண்டு குறுகிய காலக்கடன் மத்திய காலக்கடனாக மாற்றப்பட்டதை தள்ளுபடி செய்யக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு பயன் எதுவும் இல்லை என குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசாங்கத்தால் 2016ஆம் ஆண்டு குறுகிய கால கடன் மத்திய கால கடனாக மாற்றப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரி தமிழ்நாடு முழுவதும் போராடினார்கள். அப்படி போராடுகிற பொழுது ரத்து செய்யாமல் குறுகிய கால கடன் மத்திய கால கடனாக மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்ட கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது என்று தள்ளுபடி செய்யக்கூடாது என அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி மிக பெரும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் அதனை திரும்பப் பெறாவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் திரு முத்தரசன் எச்சரித்தார். சாத்தூர் அருகே மற்றொரு பட்டாசு ஆலையில் இன்று வெடி விபத்து ஏற்பட்டது. அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அச்சங்குளத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்த போது பட்டாசுகள் திடீரென வெடித்தன. அடுத்தடுத்த அறைகளில் இருந்த பட்டாசுகள் வெடித்ததில் 9 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 13 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 10 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் சந்தனமாரி, குத்தகைதாரர் சக்திவேல் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சாத்தூர் அருகே காக்கிவாடன்பட்டி பட்டாசு ஆலையில் இன்று வெடி விபத்து ஏற்பட்டது.
அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி அருகே நோய் தாக்கி 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் புதியம்புத்தூர், உப்பிலிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆடு வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக குளிர் நோய் தாக்கி 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியாகியுள்ளன. இது தொடர்பாக கால்நடைத்துறையினர் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பளங்களில் தரிசு பணியை தொடங்கி உப்பளங்களை சீரமைக்க புழுதி மணலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வேதாரண்யத்தில் அகஸ்தியன் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பெய்த தொடர் மழையால் உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான தரிசு பணிகள் 1 மாதம் தாமதமாக தொடங்கியது. மழையால் சேதமடைந்த உப்பள பாத்திகளை சீரமைக்க வேண்டிய நிலையில் பாத்திகளில் பயன்படுத்தப்படும் புழுதி மணலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வேதாரண்யத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே தரிசு பணிகள் நடைபெற்று வருகின்றன. புழுதி மணல் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படும் உப்பை மீன்களை பதப்படுத்தும் ரசாயன தொழிலுக்கும் மட்டுமே பயன்படுத்த முடியும், உணவில் பயன்படுத்த முடியாது. எனவே புழுதி மணலை கொண்டுவர மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்ய உப்பளத்தில் தொடர்ந்து மழையின் காரணத்தினால் நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிட்டு. இப்போ தான் நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வாய்க்கால் வரப்பெல்லாம் எல்லாம் பிடிச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிட்டு. எங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணி இந்த விவசாயத்துக்கு உரம் போடுவது போல் இந்த மண் போட்டால் தான் இந்த சேரை அமர்த்த முடியும். மண் பில்லிங் மண்ணுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மண் போடணும். வேதாரண்ய தாசில்தார் மண் எடுக்க விடாதுன்னு சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மண்ணை ஒரு ஏக்கருக்கு 1 லோடு மண் கொட்டினா தான் அந்த சேத்தை மடக்க முடியும். இல்லை நாங்கள் சாப்பாட்டு உப்பு பயன்படுத்த முடியாது, மீன்களுக்கு தான் பயன்படுத்தலாம். இதை உடனடியாக மாநில அரசு வேதாரண்ய தாசில்தார்கிட்ட தொலைபேசி மூலியமாக ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு இந்த மண் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடணும். மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகர விளக்கு சீசன் மற்றும் திருவிழா நாட்கள் தவிர ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்கள் கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நேற்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இன்று நிர்மாலய தரிசனம், கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், உஷ பூஜை, உச்ச பூஜை, படிப்பூஜை, சிறப்பு தீபாராதனை ஆகியவை நடைபெறும். வரும் 17ஆம் தேதி கோயில் நடை அடைக்கப்படும். மாத பூஜை காலங்களில் தினசரி 15,000 பக்தர்களை சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சபரிமலை தேவஸ்தானம் வைத்த கோரிக்கையை கேரள அரசு நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 16 ரூபாய் உயர்ந்து 35,744 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் இன்று கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,468 ரூபாய்க்கும், 1 சவரன் 35,744 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,816 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 90 காசுக்கும், 1 கிலோ 73,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆன்லைன் விளையாட்டை மத்திய மாநில அரசுகள் தடை செய்ய வேண்டும் என்று அர்ஜுனா விருது பெற்ற டேபிள் டென்னிஸ் விளையாட்டு வீரர் திரு சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியை அடுத்த கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அர்ஜுனா விருது பெற்ற விளையாட்டு வீரர் திரு சந்திரசேகர் தாம் எழுதிய நூலை வெளியிட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் விளையாட்டில் பலரும் பணத்தை இழப்பதால் இந்த விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்.
விருதுகள் பெறும்போது பரிசுடன் வேலைவாய்ப்பும் கிடைப்பதால் இந்த வாய்ப்பினை மாணவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதெல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களுக்கு என்னென்னா ஈஸியாக பணம் வருது, அந்த இதில் பணம் போகிறதும் இருக்குது. அதனால் அதை வந்து டக்குன்னு அதை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டா உடனே அதில் போய் சம்பாதிக்கலான்னு போகிறாங்க. அது வந்து சரியில்லை. கவர்மெண்ட் தான் அதை ஸ்டாப் பண்ணணும். மாணவர்கள் படிப்பு, விளையாட்டு எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். அது வந்து விபரீதமாக போயிடக்கூடாது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.